ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அரேஸ் கொடுத்தோம்னா அந்த அரேஸில் இருக்க கேரக்டர்ஸ் நமக்கு அக்ரோஸ்டிக் டைப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேமு www.tutorjobs.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் த லிமிட்னு கேட்குது. அதாவது நம்ம எத்தனை ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கான லிமிட் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் இப்போ 3 ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்க போகிறேன், அதனால் ஜஸ்ட் நான் 3 இந்த இடத்துல வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம என்டர் த ஸ்ட்ரிங் கேட்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நான் RAMன்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா AMA அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா MAR அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது அக்ரோஸ்டிக்காக இல்லையான்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா கிவன் அரே இஸ் அக்ரோஸ்டிக்னு நமக்கு காட்டுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அதாவது ஆப்போசிட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் அதாவது A0,0 அப்படிங்கிற பொசிஷன் கேரக்டர் நமக்கு ஆப்போசிட்டாக போட்டாலும் A00 வரும். அப்போ அந்த கேரக்டர் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A0,1 அதாவது ஃபஸ்ட் லைனில் இருக்க செகண்ட் கேரக்டர், அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா A1,0 அதாவது செகண்ட் லைனில் ஃபஸ்ட் கேரக்டர் ஏன்னு சொல்லி நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேரக்டர் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அக்ரோஸ்டிக் அப்படிமோ. இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்கில் போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை நான் சி ஃபைலாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ஃபைல் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். நான் stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா conio.hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணோம். அதாவது நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் பண்ணுறது ஜஸ்ட் இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது நான் லூப்பிங் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் நான் போட போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் டைப்பில் லூப்பிங்காக ஐஜேன்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இன்புட் கொடுக்க போகிறோம் அந்த லிமிட்டை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்ஸ்லாம் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கேரக்டர் டைப்பில் ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த அரே வேரியபிள் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா அதனோட சைஸ் என்ன பண்ணுறேன் 100x100ன்னு சொல்லி அதனுடைய சைஸில் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போகிறேன். என்டர் த லிமிட்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட் இன்புட் கொடுத்தாங்கன்னா அந்த லிமிட்டோடைய நான் இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நம்ம கொடுக்க போகிற லிமிட்டோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா %d, அதாவது இன்டீஜர் டைப் அப்படினால %d கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு n அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் அட்ரஸ் ஆஃப் என்னன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அரே வேரியபிள் அப்படிங்கிறனால ஒவ்வொரு அட்ரஸில் போய் வேல்யூ அதாவது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டோர் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் நான் இன்புட் வாங்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப் i=0ன்னு சொல்லி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா i<n, எனக்கு லூப் வந்து n டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால் அதனுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா <n சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் பார்த்தீங்கன்னா i++, நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதனால் i++ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்லாம் ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வாங்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸ்கேன்ஆஃப் ஸ்ட்ரிங்கோடைய ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %s, அதனால் %sன்னு கொடுத்து நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா A(i) அப்படிங்கிற அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் இந்த இடத்துல A(i)ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை நம்ம அந்தந்த அட்ரஸில் அதாவது ஆப்போசிட் அட்ரஸில் இருக்க கேரக்டர்ஸ் நமக்கு சேமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் நான் அந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஃபார் i=0 i<n i++. இதை நான் 2 டைமென்ஷனல் அரேங்க அப்படின்னால என்ன பண்ணுறேன், நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் j=0 j அப்படிங்கிற லூப்போட லிமிட்டும் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா j++, இன்க்ரிமெண்ட் டைப் அப்படின்னா j++ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வச்சு நான் செக் பண்ணுறேன். A(i), அப்படிங்கிற பொசிஷன் நாட் ஈக்குவல் டு A(j), பொசிஷன். அதாவது இதனோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது A(i), இருக்கிற கேரக்டர் நாட் ஈக்குவல் டு A(j), அதாவது 2 பொசிஷனில் இருக்க கேரக்டர் நாட் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோயிங் ப்ராசஸ் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா
கே ஈக்குவல் 0ன்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். கே ஈக்குவல் டு 1 கேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசைன் பண்ணுறேன், அதாவது 1ன்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு அந்த ஆப்போசிட் பிளேசஸில் இருக்க கேரக்டர் எனக்கு நாட் ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 0ன்னு சொல்லி அசைன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அதை ஃபைன் பண்ணிடலாம் அது ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. இஃப் கே ஈக்குவல் 1 இருந்தால், அதாவது கே ஈக்குவல் 1 இருந்தால் எனக்கு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு மீனிங். அப்போ என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். printf /n given array is acrostic ன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு கே வந்து ஈக்குவல் 1 இல்லை 0வாக இருந்தால், அதாவது எல்ஸ் பார்ட் ELSELS கே 1 அப்படிங்கிற கேல 1 அப்படிங்கிற வேல்யூ இல்லைன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் பார்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் பண்ணுறேன், இந்த எல்ஸ் பார்ட்டில் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி given array is not acrostic அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். given array is not acrostic சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getCH அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். GETCH get character அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். Alt F9 நமக்கு எரர்ஸ் இது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். Control F9 என்டர் த லிமிட்ஸ்னு கேட்க என்ன பண்ணுறேன், 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது 3 ஸ்ட்ரிங்ஸ் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம், அதனால் நான் 3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங் கேட்குது. நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், RAM அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AMA அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா MAR அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ண போது given array is acrosticன்னு பிரிண்ட் ஆகிடும். இதை நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணிட்டு வேறு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஷாம் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, ஃபஸ்ட் நம்ம லிமிட் இன்புட் கொடுக்கணும். நான் 3ன்னு சொல்லி 3 நேம்ஸ் இன்புட் கொடுக்க போகிறேன், அது ஜஸ்ட் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ 3 நேம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RAMன்னு கொடுக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா MARன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ண போதும் given array is not acrostic கார்டு, அதாவது நமக்கு ஆப்போசிட் பிளேசஸில் இருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக இல்லை, அதனால் நமக்கு not acrostic பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை மாதிரி எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங்ஸ் வீடியோஸ் வேணாலும் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணாலும் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.